ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவும் கனியும் வந்துட்டு சாண்ட்ரா பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. திவ்யா இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லுங்கள்? எவ்வளோ நட்பாக இருந்தாங்க திவ்யா, அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரஜன் தங்கச்சி மாதிரி பார்த்தாரு. இந்த மாதிரி பண்ணலாமான்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நேற்று நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சாண்ட்ராவை சொல்லியிருப்பாங்க. அது காரணம் கண்டிப்பாக ரொம்ப கொடுமையான காரணங்க. என்னென்னா எப்பயுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எஃபெக்டிவாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் வீக்காக இருந்தாங்க, அதனால் எனக்கு பிடிக்கல, அதனால் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அண்ணன் பிரஜன், உங்கள் அண்ணன் பிரஜன்னா உங்கள் அண்ணி சாண்ட்ரா, ஒருவேளை அந்த நாத்தனார் இருக்கவங்களும் பிடிக்காது அந்த மாதிரி சண்டையா? பிரஜன் வெளியே போயிருக்காங்கன்னா அவங்க ஃபீலிங்கில் இருக்காங்க, அவங்க ஒரு ஷர்ட்டை போட்டு டெய்லி சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ கூட லைவில் வந்துட்டு அவங்க ஷர்ட்டை போட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க வீக்காக தானே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சாண்ட்ரா போட்டிருக்க மாட்டாங்களா? ஏன்? அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜாக இருக்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க, கிச்சன் டீமில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ரம்யா உங்கள் கண்ணுக்கு தெரியல, வியானா உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆதிரை உங்கள் கண்ணுக்கு தெரியல, சாண்ட்ரா மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி. அதனால தான் சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, இவளுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுத்த அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் போயிட்டாலே. பிரஜன் எவ்வளோ நம்பினா, தங்கச்சின்னு உருகுனா, அதை போய் இப்படி பண்ணிட்டாலேன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க பக்கத்தில் இருக்கும்போது சாண்ட்ரா பற்றி தெரியலையாம். இப்போ எட்ட வந்ததுனால சாண்ட்ரா பற்றி தெரியுதான். வெறும் 4 பேர்கிட்ட மட்டும் தான் பேசுகிறாங்களாம். இது என்னக்கா, இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லார்கிட்ட தானக்கா பேசணும் அப்படின்னும் போது கனி சொல்கிறாங்க, எனக்குமேம்மா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, சாண்ட்ரா மேலேயும் ரம்யா மேலே தான் நான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஒருத்தரும் கேட்டதுனால தான் இப்போ ரம்யா, இல்லைன்னா நான் சாண்ட்ரா சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு இந்த சாண்ட்ராவோட விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன விஷயங்கள்? அந்த சாரி கேட்க போகும்போது அவங்க பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப பெரிய தப்பு சாண்ட்ரா பண்ணது. ஏன்னா கனி வந்துட்டு அந்த டாஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ரா நான் சாரி மைக்கு போடாமல் விட்டுட்டேன், அதுக்கு நான் வந்துட்டு இப்போ வந்து சொல்லணும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி மேலே நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க, ரொம்ப லவ்வாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படிலாம் பேசியிருப்பாங்க. இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதை வந்து இப்போ சொல்கிறாங்க, ஒரு பேசிக் மேனேஜ் வேண்டாமாம்மா, அவங்கக்கிட்ட ஒரு நம்ம சொல்கிறதுக்கு போகிறோம், மேனேஜ் வேண்டாமா? திவ்யா கரெக்டு. ஏன் திவ்யா நீங்களே அப்படி பேசுகிறீங்க? உங்களை பற்றி ஒரு சில பேர் நிறைய பேர் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு இந்த மாதிரி தோணலாமா? நீங்கள் நல்லவங்களாச்சே, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னா நானாக வந்து சொன்னேன் என்னை பற்றி பேசுங்கன்னு. எனக்கு இதாங்க தோணுது, சாண்ட்ரா என் கூட இருந்தால் அவங்க நல்லவங்க, சாண்ட்ரா அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. பட் ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுவும் இவங்களும் சாண்ட்ராவும் அந்த ஜெயிலெல்லாம் பண்ண அலப்பறைகள்லாம் வந்து அநியாயம். 2 பேரும் சிரித்து கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு. அப்போ தான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பார் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள், சாண்ட்ரா இன்னும் நீங்கள் குழந்தையாகவே இருக்கீங்க, அவங்க எவ்வளோ அழகாக உங்களை யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அது கூட தெரியாமல் தலைவலி டைமில் ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டும் ஐஸ்கிரீம் எடுத்துமே கொடுக்குறாரு. சரி திவ்யா அந்த மாத்திரையை போட்டிங்களாம்மா? நான் போடல சார், பார்த்தீங்களா அப்படின் போது அவங்களுக்கு ஸ்ட்ரைக். அப்போ ஆயிருக்காது, இப்போ சொல்கிறாங்க அப்போ தோணலை இப்போ தோணுது அப்படின்னு. இப்போ தோணுச்சா? சரி சந்தோஷம். இதுவும் நிறைய நாட்கள் இருக்குது. பட் இன்றைக்கி வேறு ஒரு கண்டம் வேறு இருக்குது சாண்ட்ராவுக்கு. பார்க்கலாமான்னா மேக்ஸிமம் போக மாட்டாங்க. என்னோடய கணிப்படி அவங்க கண்டிப்பாக டாப் 5 இருப்பாங்க நம்ம தான் தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.